எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். கெட்டியான பருப்பு சாதத்தை நல்ல கார சாரமான ஆந்திரா ஸ்பெஷல் அவக்காய் ஊறுகாய் வச்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அந்த காம்பினேஷன் வேற லெவலில் இருக்குங்க. இன்னைக்கு நம்ம இந்த ஆந்திரா ஸ்பெஷல் ஊறுகாய் பருப்பு சாதம் தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு முதல்ல நம்ம பருப்பு வேக வச்சுக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு தோரம்பருப்பு எடுத்திருக்கேன். இது 125 ml கப் அளவு இருக்கும். தோரம்பருப்பை நல்லா சுத்தமாக கழுவிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச பருப்பை குக்கரில் சேர்த்து பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நறுக்கின 5 பல்லு பூண்டு, வாசனைக்கு 1/2 டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றி ஒரு தடவை கலந்து விட்டு குக்கரை மூடி குக்கரில் வெயிட் போட்டு ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 4 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. நாலு விசில் வந்ததும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பருப்பு சூப்பராக வெந்திருக்கும். பருப்பை நல்லா இன்னும் குழைவாக செய்ய ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். உங்ககிட்ட மத்து இல்லைன்னா நீங்கள் ஒரு கனமான கரண்டி வச்சு கூட நீங்கள் மசிச்சுக்கலாம். பருப்பை இப்படி குழைவாக மசிச்சிட்டோம்னா சாதத்துக்கு கூட கலக்கும் போது நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும். இப்போ மசிச்ச பருப்பை ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். ஒரு அகலமான கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். பருப்பில் எது செஞ்சாலும் நெய்யில் தாளிச்சோம்னா ருசி சூப்பராக இருக்கும். நெய் உருகி சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து லேசாக பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சதும் 2 சிவப்பு மிளகாயை நறுக்கி சேர்க்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து லேசாக ஒரு தடவை பெரட்டி விட்டு 5 பல்லு பூண்டை நல்லா பொடுசாக நறுக்கி சேருங்க. அடுத்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடுசாக நறுக்கி சேர்த்து வதக்கிக்கலாம். பூண்டும் வெங்காயத்தை நல்லா 1 நிமிஷம் வதக்கினா போதும். நல்ல பொன்னிறமாக வரப்பட அவசியம் இல்லை. நல்லா சாஃப்டாக வதங்கி லேசாக நிறம் மாறி வரும்போது ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்ச துவரம்பருப்பு கடாயில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. பருப்பு வேக வைக்கும் போது நான் உப்பு சேர்க்கலை. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கார சாரமான அவக்காய் ஊறுகாய் இந்த பருப்பில் சேர்த்துக்கலாம். ஊறுகாய் பருப்பு கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. ஊறுகாயில் இருக்கிற எண்ணெய், காரம், மாங்காய் துண்டு எல்லாமே ஈவனாக பருப்பு கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பெஷல் ஒத்தென்டிக் ஆந்திரா ரெசிபிஸ் பிடிக்கும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி செய்ய 1/2 கப் அளவுக்கு, அதாவது 125 ml கப் அளவுக்கு நான் பச்சரிசியை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பருப்பும் அரிசியும் ஒரே அளவு எடுத்துக்கணும், அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாதத்தை சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. பாருங்க, பருப்புக்கும் சாதத்துக்கும் சரியா இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு பருப்பு எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு அரிசியும் எடுத்துக்கோங்க, அளவு சரியா இருக்கும். ஆவக்காய் ஊறுகாய் பருப்பு சாதம் பிரமாதமா தயாராயிடுச்சு. சூடான இந்த சாதத்துல கொஞ்சமா நெய் ஊற்றி அப்பளம், வடகம் இல்லைன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சு சாப்பிடும்போது ருசி இருக்கும் பாருங்க. ஆஹாஹா, நல்ல சூடாக இருக்கும்போது இதை சர்வ் பண்ணிங்கன்னா என்ன சாதம் இது, எப்படி செஞ்சீங்கன்னு எல்லாரும் கேட்பாங்க. ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ஊறுகாய் பருப்பு சாதத்தை நல்ல சூடாக சாப்பிடும் போது அந்த டேஸ்ட் இருக்க பாருங்கள். பருப்பு, நெய், ஊறுகாய் இந்த காம்பினேஷனை அடிச்சுக்கவே முடியாதுங்க. பிரமாதம், ஒரே வார்த்தை. உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingshow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.